قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு இரண்டு வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒரு சந்தோஷம் இந்த ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறக்கின்ற போது உண்டாகிறது. பகலெல்லாம் நோன்பு வைத்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த பசியை பொறுத்து அந்த இலக்கை எட்டுகின்ற அந்த நேரத்தில் நோன்பு முழுமை பெற்று விட்டது என்ற சந்தோஷம். இன்னும் இதற்கு விளக்கம் இப்படியும் சொல்வதுண்டு. ஃபித்ர்னா ஈதுல் ஃபித்ர், 30 நோன்பு முடிக்கிறோம் இல்லையா, 30 நோன்புகளை முடிக்கின்ற போது அந்த மனிதன் பெருநாளை கொண்டாடுவார். நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் 30 நோன்பை நிறைவு செய்துவிட்டு ஒருவர் பெருநாளை கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்துடும். இது முதலாவது வகை. இரண்டாவது சந்தோஷம் எப்போன்னு கேட்டால், இந்த லிகாஇ ரப்பிஹி, அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவருக்கு ஏற்படுற சந்தோஷம். ஏன்னா நாளை மறுமையில் நோன்பாளிகளே, ரையான் என்ற வாசல்படி வழியா நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு அல்லாஹ் அழைப்பான். பொது வாசல்படி, சொர்க்கத்தின் வாசல்படியில பல இருக்கு, 8 வாசல்படி என்று சொல்லப்படுகிறது. ரையான் என்ற வாசல்படி வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் போவார்கள். அங்க போய் அல்லாஹு தாலா அவர் செஞ்ச வணக்கத்துக்கெல்லாம் கூலி கொடுத்துருப்பான். அதெல்லாமே தெரியும், வெளியே தெரியும். இது தொழுகைக்கான கூலி, ஹஜ்ஜுக்கான கூலி, எல்லா கூலியும் வெளிரங்கமா தெரியும். ஒரே ஒரு கூலி மட்டும் பாக்கி. அது அல்லாஹ் வெளியில வச்சு மலக்குகளை வச்சு எல்லாம் தரமாட்டான். நோன்பாளியே தனியா கூப்பிடுவான் உள்ள, அவர் உள்ள அனுப்புங்க. அந்த நோன்பாளிக்கு நான் கூலி கொடுக்கணும், நேரா நான் தரணும். அல்லாஹ் தான் நேரடியாக கூலி தருகிறார்னா அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கும். அவர் போய் அந்த கூலியை வாங்குகிற போது, இந்த லிகாய் ரப்பிஹி, அல்லாஹ் ஒரு நோன்பாளி சந்திக்கின்ற போது அது ஒரு மகத்தான ஒரு பாக்கியமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கும் போது, நோன்பு முடிக்கும் போது. 2வது சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது. அல்லாஹ் அதைத்தானே சொல்றான், ஆனா அஜிஸி பிஹி, நானே கூலி கொடுப்பேன். எல்லாவற்றுக்கும் அவன்தான் கூலி கொடுக்கிறான். ஆனால் இந்த கூலி கொடுக்கின்ற போது அது நேரடியாக இருக்கிறது. என்ன காரணம்? இந்த வணக்கம் இருந்தாலும் பொறுமை தேவை, தொழுகையா இருந்தாலும் பொறுமை தேவை, ஹஜ்ஜா இருந்தாலும் பொறுமை தேவை. ஆனால் அவைகளெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, என்னுடைய எந்த அபிலாசைகளையும் விட்டுவிட வேண்டும் என்ற சூழல் அங்கே இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் இந்த நோன்பு ஒரு 10 மணி நேரம் 18 மணி நேரம் ஒரு உண்ணாமல் ஒரு மனிதன் இருக்குதல் என்பது அவன் இச்சையோடு சம்பந்தப்பட்டது, அவன் ஆசையோடு சம்பந்தப்பட்டது, அவனுடைய இயல்பான தன்மைக்கு அது எதிரானது. ஆனால் அதையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் பொறுத்து கொள்ளுகின்றான் என்று சொன்னால், ஒரு மனிதன் உணவை விட்டது எனக்காக வேண்டி, தாகத்தை விட்டது எனக்காக வேண்டி, அந்த பொறுமைக்கு கூலி நான் தான் தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு என்பது ஒரு சிறந்த வணக்கம் என்று சொன்னார்கள். உலகத்தில் எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்கலாம், அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற வணக்கம், அந்த நோன்பு என்கின்ற வணக்கத்தின் சிறப்பு என்பது அதிகம், ஹதீசுகளில் அதிகம் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு நோன்பை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண நேரங்களில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டா ஒரு 11 மணிக்கு மேலே ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் மதிய உணவெல்லாம் லேட் ஆகிடுச்சுன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியாது. ஆனால் இவர் தாங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு மக்ரிப் நேரம் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று பொறுத்து கொண்டு அவர் சாப்பிட அமருகிற போது அல்லாஹ் இங்கே ஒரு பாடம் நடத்துகிறான். என்ன பாடம் தெரியுமா? இந்த உணவு தான் 11 மாதங்களும் நினைக்கிற போதெல்லாம் உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த உணவை தடுத்து வைத்து இப்போது உண்ணுகின்ற இந்த நேரம், அந்த உணவை கொடுத்த இறைவனை பற்றிய சிந்தனை உனக்கு வரணும். அந்த உணவை பார்க்கிற போது வருகிற சந்தோஷம் அப்படியே
காலம் முழுக்க உணவளித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற பண்பாக அந்த நேரம் என்பது மாறணும். உண்மையில் அந்த சிந்தனை வரும், உணவு பற்றிய அக்கறை வரும். இன்றைக்கு உணவு வீண் விரயம் செய்யப்படுகிற நாடுகளில் இந்தியாவும் அந்த இடத்துல வந்திருக்கு. உணவுகள் குப்பை கூடைகளில் வீசப்படுகிற ஒரு காலம். இந்த நேரத்தில் ஒருவேளை சாப்பாடு மட்டுமே உண்டு வாழுகிற பலரை பற்றிய எண்ணம் நமக்கு உண்டாகும். உணவே இல்லாமல் வாழ்கிற மக்களின் சூழல்கள் நமக்கு புரிய வரும். உணவின் அந்த நேரம் இருக்கிறதே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற பண்பை இந்த நோன்பு நமக்கு வழங்குகிறது. நோன்பில் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஒரு பண்பு இறையச்சம். சாப்பிட்றோம், குடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுறோன்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற போது, நாம் தனி அறையில் இருக்கிற போது எல்லா உணவும் அங்கே இருக்கு. தண்ணியை குடிக்க முடியும், உணவை உண்ண முடியும். ஆனாலும் நாம் தடுத்து கொள்ளுகின்றோம் அல்லாஹ்விற்காக வேண்டி. இந்த பாடம் பயிற்சி எங்கே நிற்கும்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ உண்ணுதலை குடித்தலை விட்ட நீ, அல்லாஹ் உன்னிடத்திலே ஹலாலை எதிர்பார்க்கிறான், ஹராமை விடச் சொல்லுகின்றான், அவன் கட்டளைகளுக்கு படிந்து வாழச் சொல்லுகின்றான். இந்த பயிற்சியெல்லாம் இந்த நோன்பு கொடுத்துரும். அதை தான் தொடர்ச்சியாக நாம் செய்ய சொல்லுகின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல 30 நாட்கள் தொடர்ச்சியாக வைக்க சொல்கிறோம். 4 மாதத்துக்கு மொத்தம் 30 நோன்பு, 4 மாதம் சேர்த்து 30 நோன்பு. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க அப்படி சொல்லலை. ஏன் தொடர்ச்சியாக வைக்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரணும். தொடர்ச்சியாக இருந்தால் அது உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மாற்றத்தை உண்டாக்கும். அந்த மாற்றம் என்னன்னு கேட்டால், 30 நாள் நான் இதை தவிர்த்திருந்தேன் என்று சொல்லுகின்ற போது, உன்னால் இன்னொரு 11 மாதங்களும் இப்படி இருக்க முடியும். உணவை விட்ட நீ அல்லாஹ்விற்காக வேண்டி உலகத்தில் அவன் சட்டங்களையும் பேணி நடக்க முடியும். இப்படியெல்லாம் இந்த நோன்பு என்பது ஒரு பயிற்சி களமாக மாறுகிறது. என்னன்னு கேட்டால், நோன்போடு முடிஞ்சிருது அந்த பயிற்சி. நமக்கு அடுத்த மாதம் அதை தொடர்ச்சியாக நடக்கணும் என்பதற்காக வேண்டி தரப்பட்டது. நமக்கு அந்த நோன்பிலே தொடங்கி ரமலானிலே தொடங்கி ரமலானோடு அந்த பயிற்சி காலங்களை முடித்துவிட்டு இதர காலங்களிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் வாடத் தொடங்கி விடுகிறோம். அது நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அது நிறைவு செய்யவில்லை. வெறும் பசித்திருப்பது மட்டுமே நோன்புக்கான நோக்கம் இல்லை, பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளை வழங்குவதற்குத்தான் இந்த நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிற இந்த நோன்பை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.